ஐடி ஜாபுக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்க ஒரு கேண்டிடேட்டை நம்ம ட்ரைனிங் ப்ராப்பரா கொடுத்து பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ சார் சொன்னார் இல்லையா, இதில் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேபி ஐடிக்குள்ளே போகாமல் இருக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஐடிக்குள்ளே போய் சர்வே பண்ண முடியும். இல்லை நான் வந்துட்டு அங்கே கூட வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் தாராளமாக ட்ரைனிங் எடுக்கலாம். ஆன்லைனில் ட்ரைனிங் எடுக்கலாம். ஸோ அதுவுமே உங்கள் ஸ்கில் பேஸ்டு தான். ஸோ இதுவும் உங்களுக்கு கவலையே இல்லைங்க. நீங்கள் இதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த படிக்கிறதுக்கு நேரில் வந்து தான் படிக்கணும் அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தேவும் ஆன்லைன் மூலிமா படிச்சுக்கிற முடியும். வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபா ஆவரேஜாக தருவாங்க. ஓகே. அப்படின்னா மாதத்துக்கு 40,000 மேலே இருக்கும். அவ்வளோதான். இந்த ஆன்லைன் ட்ரைனிங் மட்டுமே அட்டன் பண்ணி பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் இருந்துக்கிட்டேவும் வேலையை குவிட் பண்ணாமல் அதே சம்பளம் வாங்கிக்கிட்டேவும் இங்கே ஆன்லைனில் படிச்சுட்டு ஐடியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேலை குவிட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. ஓகேங்களா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. எந்த டிகிரி படித்தாலும் ஐடிக்குள்ளே வேலைக்கு போக முடியும் அப்படின்றது எல்லா பேத்துக்குமே தெரியும். ஏன் இப்போல்லாம் டிப்ளமோ படித்தாலுமே ஐடிக்கு வேலைக்கு போக முடியும். ஆனால் பெண்களுக்கு ஐடியில் எக்கச்சக்கமான வேக்கன்ட் இருக்குது. இது நம்மள பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களாம் எப்படி ஐடிக்குள்ளே வேலைக்கு போகிறது, அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, இதை பற்றின முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை இன்றைக்கி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் இருக்காரு. சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இவங்களும் உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஹாய் சார். ஹாய். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நம்ம நேம் என்ன? ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் தெரியாது, புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் பேர், நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஓகே, ஹாய், ஐ எம் சிவபிரகாஷ். யூனிக் டெக்னாலஜிஸ் கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக ஒர்க் பண்ணுறேன். ஓகே சார், இந்த இன்ஸ்டியூட் எங்கெங்கே இருக்கப்பட்டது? ஓகே, இங்கே நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ் ஹெட் ஆஃபீஸ் இன் சென்னை, பிரான்ச் ஆஃபீஸ் இன் பெங்களூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருப்பதி, இந்த மாதிரி 8 இடத்துல பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது பியூர்லி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கேண்டிடேட்டுக்கு எனி டிகிரி படித்த கேண்டிடேட்டுக்கு ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலி அந்த பசங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனையும் ட்ரெயின் பண்ணி ஐடிக்குள்ளே ஜாயின் பண்ணி விடுறோம். ஆமாம், ஐடி ஜாபுக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்க ஒரு கேண்டிடேட்டை நம்ம ட்ரைனிங் ப்ராப்பராக கொடுத்து பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ எல்லா பற்றியுமே தெரியும், எந்த டிகிரி படித்தாலுமே ஐடி ஜாபுக்குள்ளே போக முடியும் அப்படின்ட்டு எல்லா பற்றிக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக கூட டிப்ளமோ படித்தாலுமே போக முடியும் அப்படின்னா நிறையா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் பசங்களுக்கு மட்டுமா இல்லை பெண்களுக்கும் இது சூட்டபிள் ஆகுமா? தாராளமாக. எப்பயுமே படிக்கிறதுல டாப்பர் பொண்ணுங்க தானே. ஸோ அப்படிங்கும்போது அவங்க பொண்ணுங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஃபீமேலுக்கு, அதாவது உமன்ஸ்க்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு கோட்டா உண்டு. மினிமம் 30 to 40% ஐடி கம்பெனியில் கேண்டிடேட் வந்துட்டு ஃபீமேலாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதை நம்ம தான் அந்த அளவுக்கு ஃபில்ஃபில் பண்ணலை. 100க்கு 40 பேர் கம்பல்சரி பொண்ணுங்க இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. கேண்டிடேட் அப்படிதான் ரெக்ரூட் பண்றாங்க. பட் நம்ம தான் ஃபில்ஃபில் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது பெண்களுக்கும் அதிகமாக வேக்கன்ட் இருக்குன்றீங்களா? ஆமாம், ஃபீமேலுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஓகே, அப்படின்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வர்றாங்கல்ல, வந்தோடனே நிறைய பெண்கள் காலேஜ் முடிச்சுட்டு வர்றாங்க. ஆமாம், வந்தோடனே அவங்களாம் வேலைக்கு போகலாம், ஏன் போகிறது இல்லை? தாராளமாக. எல்லாம் நல்ல டிகிரி படிச்சிருப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டும் ஏன் வேலைக்கு போகல, பசங்கள்லாம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதோட இருப்பாங்க. பொண்ணுங்களாம் ஏன் வேலைக்கு போகல அப்படின்னா, சவுத் சைடில் இருக்க நிறைய ஃபீமேல் பார்த்தோம் அப்படின்னா ஊர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு பயப்படுவாங்க. இது மாதிரி ஒரு ஐடியில் வர்றதுக்கோ அது பயந்துட்டு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிருக்கலாம். ஆர்எல்ஸ் மேரிட் ஃபீமேல், இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் மேரிட் ஃபீமேல், ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வர்றதுக்கு ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன பிரேக் கிடச்சிருக்கும். அதில் மேஜராக மெட்டர்னிட்டி அந்த லீவில் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் போகிறது அந்த ஒரு பிரேக் கிடச்சது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரீசன் மாதிரி ஒரு 4-5 ரீசன் இருக்கும். ஸோ இதனால ஃபீமேல் அதை கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ சார் சொன்னார் இல்லையா, இதில் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேபி ஐடிக்குள்ளே போகாமல் இருக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஐடிக்குள்ளே போய் சர்வே பண்ண முடியும். சரி, ஓகே சார். இப்போது சவுத் சைடாக இருக்கட்டும், இல்லை இந்த மேரேஜ் முடிச்சவங்களாகட்டும், உடனே இங்கே வந்து படிப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான் உங்களுக்கு. பயமும் இருக்கும். மேரேஜ் முடிச்சவங்க ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நேரில் வந்து படிக்க முடியாது. ஆமாம். ஸோ அவங்களுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? கண்டிப்பாக. நம்ம ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறதே பார்த்தோம் அப்படின்னா, லைக் பிரான்ச் ஆஃபீஸ் சவுத் சைடுன்னும் போது அங்கங்கே பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நியர்பை அங்கே பிரான்ச் மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சேலம் இந்த பக்கம் இருக்காங்கன்னா அங்கே அட்டன் பண்ணிக்கலாம். தாராளமாக அட்டன் பண்ணலாம். இல்லை நான் வந்துட்டு அங்கே கூட வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் தாராளமாக ட்ரைனிங் எடுக்கலாம். ஆன்லைனில் ட்ரைனிங் எடுக்கலாம். ஸோ அதுவுமே உங்கள் ஸ்கில் பேஸ்டு தான்.
ஓகே ஸோ ஆன்லைனில் தாராளமாக மொதல் 3 மாதம் பேசிக் சப்ஜெக்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் ட்ரைனிங் எடுத்துடலாம். சூப்பர். ஓகே ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது ஆஃப்லைன் வர முடியும் அப்படின்னா வரலாம். ஓகே ஓகே. ஸோ இதுவும் உங்களுக்கு கவலையே இல்லைங்க. நீங்கள் இதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த படிக்கிறதுக்கு நேரில் வந்து தான் படிக்கணும் அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தேவும் ஆன்லைன் மூலிமா படிச்சுக்கிற முடியும். இதில் நிறைய ஃபீமேல் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஊர் சைடில் சின்ன ஜாப்ல இருப்பாங்க, லைக் பிபிஓ கேபிஓஸோ இல்லை நான் டெக்னிக்கலில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பிலோ 10,000 ருபீஸ் சேலரி இல்லை 15,000 ருபீஸ் சேலரியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டும் வர முடியாமல் இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம். இப்போ உடனே படிக்கணும்னா இங்கே வேலை கிடைச்சிட்டு அப்புறம் 3 மாதம் 4 மாதம் ஆகும்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, குவிட் பண்ணிட்டு வர முடியாது. அப்போ இதே ஆன்லைனில் மொதல் 3 மாதம் படிச்சிடலாம். அவங்களுக்கு இந்த ட்ரைனிங்கோட ரிசல்ட் சக்ஸஸ் ஆக போகுதுன்ற டைமில் நோட்டீஸ் பீரியட்லையோ இல்லை பேப்பர் போட்டு ஃபுல் டைமாக வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஈஸியாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ ஓகே, இப்போ சொன்னீங்க இந்த 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஒருவேளை ஐடிக்குள்ள ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ பேசிக்காக எவ்வளோ சம்பளம் இருக்கும்? ஐடியை பொறுத்தளவு இன்னைக்கு மார்க்கெட் பீக்கில் இருக்கு. ஸோ ஃபீமேலுக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே டிகிரி படித்த கேண்டிடேட்டுக்கு ஆவரேஜாக 5 to 10 lakhs பெர் ஆனம்க்கு தராங்க. வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபா ஆவரேஜாக தருவாங்க. ஓகே. அப்போனா மாதத்துக்கு 40,000 மேலே இருக்கும். அவ்வளோதான். ஓகே ஓகே கைஸ். ஸோ நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குனேவும் வேக்கண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே சார், இப்போது இந்த கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன்? அதான் இங்கே சென்னையோ இல்லை எங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் சேஃப்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டே டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு எவால்வேஷன் வந்தாங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம என்கரேஜ் பண்ணுறதே ஃபஸ்ட்டு எவால்வேஷனுக்கு தான். அவங்க ஸ்கில் என்னன்னு பார்க்கலாம், அந்த ஸ்கில் பேஸ்டாக டெக்னாலஜியை அவங்க சூஸ் பண்ணலாம். அப்படி வரும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இங்கே நியர்பை எவ்வளோ ஹாஸ்டல் இருக்கு, எவ்வளோ செக்யூரான பிளேஸா இருக்கு அப்படின்னு. ரொம்ப செக்யூரான பிளேஸ் ஆக்சுவலாக. இப்போ சென்னை டி நகர்லாம் எடுத்துட்டோம்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20-30க்கு மேலே ஹாஸ்டல் இருக்கும். கேர்ள்ஸ்க்கு ரொம்ப செக்யூரான ஹாஸ்டல். ஸோ அங்கே ஸ்டே பண்ணி தான் படிக்கிறாங்க. ஃபுல் டைமாக ஸ்டே பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருப்பாங்க நம்ம இன்ஸ்டியூட்டில். ஓகே. ஸோ ஆக்சுவலி இங்கேயுமே நிறைய கேர்ள்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிற முடியும். இல்லை வீட்டிலேருந்து படிக்கணும் அப்படின்னாலுமே ஆன்லைன் மூலியமாக படிச்சுக்கிற முடியும். ஸோ ஓகே சார், இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் சொன்னீங்க இல்லையா, ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு டிலே ஆகுமா என்ன? டிலே இருக்காது. அதான் ஆஃப்லைன் ஆன்லைனில் இருக்கிற அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அவங்களுக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெடிகேட்டடாக கிளாஸஸ் கொடுத்துடலாம் அவங்களுக்குன்னு செப்பரேட்டா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமன் அவங்க பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் 6 o'clock தான் பேட்ச் எனக்கு டைமிங் இருந்தால் சூட்டபிளாக இருக்கும். நாங்கள் 6 to 8, 7 to 9 இந்த மாதிரி ரேண்டம் டைம். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 o'clock மேலே கிளாஸ், 8:30 9:30க்குலாம் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒர்க்கிங் உமனுக்காகன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ண கிளாஸ் தான். ஆமாம், அவங்களுக்குன்னு டெடிகேட்டடா. ஏன்னா கால் சென்டர் பிபிஓ வேற ஏதோ ஒர்க்கில் இருந்தாங்கன்னா அவங்க மைண்ட் அப் பண்ணிட்டு வர்றதுக்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கணும்னு இந்த மாதிரி டைம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த ஆன்லைன் ட்ரைனிங் மட்டுமே அட்டன் பண்ணி பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. வீட்லயே இருந்தாங்க, எங்களை இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் டைம் வரும்போது தான் எங்களை ஆஃபீஸே வந்து மீட் பண்ணவங்களா இருப்பாங்க. பட் இதில் என்னன்னா நம்ம பிளேஸ் ஆகிற வரைக்கும் படிக்கணும். எந்த பாயிண்ட்ல நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. இப்போ ஆஃப்லைன் வரும்போது என்ன நடக்கும், நம்ம பக்கத்துலேயே ட்ரைனர் இருப்பார். ஸோ அவர் நம்மக்கிட்ட கேட்குற டவுட்டுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்ணலாம். இப்போ அது ஆன்லைன் போது ஓவர் த ஃபோன் நம்ம கேட்கணும், இல்லை மீட்டிங்கில் கேட்க போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அதை கனெக்ட் பண்ண முடியாமல் போயிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே. ஸோ அந்த இதான். ஸோ அப்போ நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் வேணும். நமக்கு ஃப்ளெக்சிபிளாக பெருசாக ஒரு விஷயம் கிடச்சிருச்சு, நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே படிக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடச்சிருச்சு. அதை எந்த அளவுக்கு பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அது நம்ம தான் பார்க்கணும். ஓகே. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் இருந்துக்கிட்டேவும் வேலையை குவிட் பண்ணாமல் அதே சம்பளம் வாங்கிக்கிட்டேவும் இங்கே ஆன்லைனில் படிச்சுட்டு ஐடியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேலை குவிட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. ஓகேங்களா? ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. இதை பற்றினா இன்னும் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை ஃபோன் நம்பருக்கோ கால் பண்ணுங்கள். உங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு அடுத்த கமெண்ட் மூலியமாக உங்களை அதை என்ன கேட்டீங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு வீடியோ உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.